ஹாய் வணக்கம், நான் ஜேன் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகலைன்னா அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது. நான் நிறைய பேர் கூட செக் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றின நியூஸும், அண்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை வந்து எப்படி உங்கள் ஃபோனில் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த டாப் ரைட்டில் இருக்கிற 3 கோடை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்னொரு டைப்பில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சேட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சேட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேட்டில் அனுப்புகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கீழே ரைட் சைடில் கிளிப் மாதிரி இருக்குல்ல, அது அட்டாச்மெண்ட். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல பே அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரல. ஸோ அந்த பர்சனுக்கு மணி அனுப்புறதுக்கு பேங்கிற ஆப்ஷன் வரல. ஸோ இந்த வரல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் இன்னும் எனேபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகலை எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெமோ பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்குதோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மணி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ உங்களோட சேட் விண்டோவை அவங்க ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற அந்த கிளிப் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு மணி சென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள்டாக இல்லை. ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் பேமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து மணி சென்ட் பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அவங்க வந்து நோட்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அப்படி அவங்க உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ அப்படி இல்லை அவங்களுக்கு அப்படியுமே எனேபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, என்ன ஆர்டரில் பண்ணணும்னா, இன்னும் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப் இருக்குது ஆனாலும் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மணி அனுப்ப ட்ரை பண்ணி அதை அனுப்புகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்ச மாதிரி நோட்டிஃபை ஆப்ஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபை அப்படின்னு அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ இதை வந்து நான் ஒரு 10 to 15 பீப்புளுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டேன். அவங்க எல்லாருக்குமே எனேபிள் ஆயிடுச்சு. எனக்குமே ஆக்சுவலி அப்படி தான் ஒருத்தவங்க நோட்டிஃபை பண்ணி தான் எனக்குமே வந்து எனேபிள் ஆச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, அதாவது நோட்டிஃபை பண்ணாங்க, அந்த நோட்டிஃபை பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சாட் விண்டோவில் யூ நோட்டிஃபைடு உங்கள் பேர் போட்டு தட் யூ ஆர் ட்ரைங் டு சென்ட் அ பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். அண்ட் உங்களுக்கும் உங்களோட சாட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்புறமும் ரொம்ப நேரம் கழிச்சு வரலைன்னா கேச் கிளியர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆச்சு அப்படின்னா எப்படி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்த வீடியோக்கு அப்புறமா நிறைய பேர் மெயில்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி எனக்கு இன்னும் எனேபிள் ஆகலை, எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ட்ரிக் தான் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.